கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 70ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு நவமான பாத்திரம். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், இது முதல் இந்த திராட்சப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனம் 2 விதமான பாத்திரங்களை நமக்கு காட்டுகிறது. நாம் விரைவில் பங்கு பெறப் போகிற நினைவு கூறுதலின் பாத்திரம் என்பது கர்த்தருடைய மரணத்தையும் நாம் இப்போது அனுபவிக்கும் பாடுகளையும் குறிக்கும் பாடுகளின் பாத்திரம் ஆகும். ஆனால் கர்த்தர் இயேசு வாக்களித்துள்ள அந்த வருங்கால ராஜ்யத்தின் பாத்திரம் என்பது கனம், மகிமை மற்றும் அழியாமை என்ற ஆசீர்வாதங்கள் நிறைந்த மகிழ்ச்சியின் பாத்திரமாகும். பாடுகளுக்கு பின் வரப்போகும் பரலோக சந்தோஷத்தை குறித்து நாம் இன்று தியானிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என கர்த்தர் இயேசு சொன்னார். இப்படி சொன்ன அவரே அந்த பாத்திரமாய் கெத்செமனேயில் உச்சக்கட்ட பாடுகளை அனுபவித்தார். அந்த பாத்திரத்தின் புண்ணியத்தால் அவருடைய பாடுகளில் பங்கெடுக்க அழைக்கப்படும் நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றதை உணர்ந்தவர்களாய் அந்த பாடுள்ள பாத்திரத்தில் நமக்குள்ள பங்கை நிறைவேற்ற அவர் மறுமளவும் அவருடைய மரணத்தை அறிவிக்கிறோம். இப்படியாக அவருடைய மரணத்தை அறிவிக்கும் நாம் வருங்காலத்தில் அவருடைய ராஜ்யத்தில் அவரோட கூட நவமான பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். அந்த நவமான பாத்திரத்தில் பங்கு பெறும்போது இப்போது நம்மிடம் உள்ள அழிவுக்குரிய சரீரம் அழியாமைக்கு மாற்றம் பெற்று அவரோடு கூட கனம், மகிமை மற்றும் ஆளுகை பெறுவோம். அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தில் மணவாட்டியாய் விற்றிருந்து சொல்லொன்னா மகிழ்ச்சியில் திளைத்திருப்போம். நாம் பங்கு பெறும் இருவித பாத்திரங்கள் ஆவன. இப்போதைய பாத்திரம், இது பாடுகளின் பாத்திரம், கண்ணீரின் பாத்திரம், கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் அடையும் இகழ்ச்சியின் பாத்திரம். இது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கும் நம்முடைய பழைய சுபாவங்களை பலியாக்கவும் கொடுக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் நாம் பங்கெடுக்கும் நவமான பாத்திரம், இளைப்பாறுதலின் பாத்திரம், வெற்றியின் பாத்திரம். அங்கே போராட்டத்திற்கு பதிலாக துதியும் சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்கும். இந்த இரு பாத்திரங்களில் இப்போது பாடுகளின் பாத்திரத்தில் உண்மையோடு பங்கெடுப்பவர்கள் மட்டுமே இமைப்பொழுதில் மறுரூபமாகி அந்த மகிமையின் பாத்திரத்தில் பருக தகுதியுள்ளவர்கள் ஆகிறார்கள். இவ்வாறாக வருகிற நினைவு கூறுதல் நாளில் பாடுகளின் பாத்திரத்தில் பங்கு பெறும் நம் ஒவ்வொருவரும் எதிர்காலத்தில் மகிமையின் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்களாக மாற அழைக்கப்படுகிறோம். இன்று பாடுகளின் பாத்திரத்தில் பானம் பண்ணும் நாம் நாளை ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தில் நம் மணவாளனோடு கல்யாண விருந்தில் நவமான பாத்திரத்தில் பானம் பண்ண ஆவலோடு காத்திருப்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதிக் கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு நினைவு கூறுதலில் பங்கெடுப்பது ஏன். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.